ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 6வது மாதத்தின் முதலாவது நாளிலும் இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதத்தில் அநேக போராட்டங்கள், உபத்திரங்கள், பாடுகள் நிமித்தம் தேவன் நம்மை நிலைத்திருக்க கிருபை செய்தார். இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 6வது மாதம் என்பது ஒரு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கிறது. தேவன் படைப்பில் 6 நாட்கள் உலகத்தில் அனைத்து காரியங்களையும் படைத்து அந்த காரியங்களை சுதந்தரித்து கொள்ளவும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் 6வது நாளில் மனிதனை படைத்தார். அதே போல 5 மாதங்கள் நீங்கள் பட்ட பிரயாசங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் யாவும் தேவன் இந்த 6வது மாதத்திலே உங்களை சுதந்தரித்து கொள்ள, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று வேதாகமம் சொல்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாட்களிலே நாம் கடந்து வந்த பாதைகளில் அநேக துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம் சோர்வு அடைந்திருப்பீர்கள். ஆனால் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை நமக்கு தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஜெயம் என்பது எல்லாவற்றையும் முடிக்கும் ஒரு காரியமாய் இருக்கிறது. ஜெயம் உள்ளவர்களை இந்த உலகம் மதிக்கிறது, ஜெயிக்கிறவர்களை இந்த உலகம் உற்று நோக்குகிறது. அந்த ஜெயத்தை தேவன் இந்த 6வது மாதத்திலே நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார். ஒரு தகப்பன் இந்த உலகத்திலே பிள்ளைக்கு இறங்குவது போல, தகப்பன் பிள்ளையை கவனிப்பது போல, ஆசீர்வதிப்பது போல இந்த உலகத்திலே தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அவரின் குமாரனாக நாம் இருக்கும்போது இவ்விதமான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை தன் தகப்பனாக கொண்டு நீங்கள் உண்மையாகவே விசுவாசத்துடனே நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையில் உண்மையாகவும் உத்தமமாகவும் பரிசுத்தமாகவும் வாழ்வீர்கள் என்றால் தேவன் இவ்விதமான ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். இந்த 6வது மாதம் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள மாதமாக அமைய கர்த்தர் உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் தந்து உங்களை வழிநடத்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.